தமிழ்நாட்டிலிருந்து பாலக்காடு வழியாக கேரளாவுக்கு போதைப் பொருள் மற்றும் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக பாலக்காடு மாவட்ட எஸ்பி ஆனந்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தமிழக கேரள எல்லை பகுதிகளில் சோதனையை தீவிரப்படுத்த போலீசுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன்படி போதைப் பொருள் தடுப்புத் துறையினர் மற்றும் சிற்றூர் போலீசார் தமிழ்நாட்டிலிருந்து வரும் வாகனங்களில் சோதனை நடத்தினர். இதில் ஒரு காரில் நடத்திய சோதனையில் முன் இருக்கைக்கு அடியில் ஒரு ரகசிய அறை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ரகசிய அறையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. காரில் இருந்த சுமார் 3 கோடி ரூபாயும் கைப்பற்றப்பட்டது. போதிய ஆவணங்கள் இல்லாத அந்த ஹவாலா பணத்தை கைப்பற்றிய போலீசார் காரில் இருந்த மலப்புரம் மாவட்டம் பெரிந்தல்மண்ணா அங்காடிபுரம் பகுதியை சேர்ந்த ஜம்ஷாத் மற்றும் அப்துல்லா ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஹவாலா பணத்தை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து கடத்தி கொண்டு சென்றது தெரிய வந்தது. இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.